ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட விஜய் டிவி நடிகர் ரீசெண்டாக காலமாயிட்டார் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருந்தேன். அவருக்கு வந்து கேன்சர் அப்படின்ற இன்ஃபர்மேஷனையும் சொல்லியிருந்தேன். ஆல்ரெடி கொஞ்ச நாளாக ட்ரீட்மெண்ட்டில் தான் இருந்தார். நல்லா பூரணமாக குணமடைஞ்சிட்டு வந்துட்டுருக்காரு அப்படின்னு சொன்ன தருணத்தில் இப்போ இப்படி ஒரு நியூஸ் வந்து கேள்விப்பட்டோம். இந்த சின்னத்திரை இண்டஸ்ட்ரியில் ரொம்ப வருஷமாக இவர் வந்து இருக்கிறதுனால சின்ன வயசுலேருந்தே இவர் நடிச்சிட்ருக்காரு, யங் ஏஜ்லேருந்தே. அதனால் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இவருக்கு சோஷியல் மீடியாவில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஃபுல்லாகவே இவரோட போஸ்ட்டு, இவருக்கு அஞ்சலி செலுத்துகிற விதமாக ரெஸ்ட் இன் பீஸ் அப்படின்னு சொல்லி போஸ்ட்டு ஷேர் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த வகையில் ராஜ்கமல் சார் ரீசெண்டாக அவர் வந்து ஒரு போஸ்ட் ஒன்று ஷேர் பண்ணியிருந்தார். மலைக்கு போயிட்டு வரேன்னு சொன்னேன்ல அப்படின்ட்டு, என்னடா நீ அப்படின்ற மாதிரி போஸ்ட் பண்ணியிருக்காரு. ரிலாக்ஸ் டியர் நேத்ரன் அப்படின்னு சொல்லி அவரோட இன்ஸ்டாகிராம் ஐடியை வந்து டேக் பண்ணி நண்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. வில் மிஸ் யூ, யுவர் ஸ்மைல், யுவர் கேர் ஆன் மீ, யுவர் குக்கிங், யுவர் டான்ஸ், யுவர் இன்னசென்ஸ், லவ் யூ ஆல்வேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு பியூரான ஒரு குட் ஹியூமன் பீயிங் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஒரு நண்பனா, ஒரு தோழனா அவரோட பெயின் வந்து எந்த அளவுக்கு அவர் வந்து சொல்லியிருக்காரு பாருங்களேன். மாலை போட்டிருக்காரு இப்போ ரீசெண்டாக ராஜ்கமல். மலைக்கு போயிட்டு வந்துடுறேன்டா அப்படின்னு சொன்னனேடா, அதுக்குள்ளே ஏன்டா இப்படி அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே எமோஷ்னலாக அவரோட போஸ்ட் வந்து இருந்துச்சு. உன்னோட டான்ஸு, ஸ்மைலு, நீ என் மேலே காட்டுற அந்த அன்பு எல்லாத்தையுமே நான் ரொம்பவே மிஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக நம்ம இண்டஸ்ட்ரியில் வந்து சீரியல்களில் பார்த்துட்ருக்க நம்மளுக்கே இவ்வளோ வருத்தம் இருக்குது அப்படின்னா, ஒன்று முன்னா பழகுனவங்க அவங்களுக்கு எவ்வளோ வருத்தம் இருக்கும் இல்லையா?